सान्द्रानन्दावबोधात्मकमनुपमितं कालदेशावधिभ्याम् निर्मुक्तं नित्यमुक्तं निगमशतसहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनः उरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वं तत्तावत् भाति साक्षात् गुरुभवनपुरे हन्तभाग्यं जनानाम् अग्रे पश्यामि तेजो निबिडतरकला यावळी लोभनीयं पीयूषा प्लावितोऽहं तदनु तदुतरे दिव्यकैशोरवेशं तारुण्यारम्भरम्यं परमसुखरसास्वाद रोमाञ्चिताङ्गैः आवीतं नारदाद्यैः विलसदुपनिषत्सुन्दरी मण्डलैश्च बाहुद्वन्द्वेन रत्नोज्ज्वलवलयभृता शोणपाणिप्रवाळेनोपाता वेणुना प्रसृतनखमयूकाङ्गुलीं सङ्गशारां कृत्वा वक्त्रारविन्दे सुमधुरविकसदरागमुद्भाव्यमानैः शब्दब्रह्मामृतैः त्वं शिशिरितभुवनैः सिञ्च मे कर्णवीथीं योगीन्द्राणां त्वदङ्गेष्वधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्षद्युतरुकिसलयं नाथ ते पादमूलं नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्णा कारुण्य सिंधो कृष्णा कारुण्य सिंधो कृत्वा निशेषतापान् प्रदिशतु परमानन्द सन्दोहलक्ष्मी अज्ञात्वा ते महत्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेतः स्तोत्रं चैतत्सहस्रोत्तरमधिकतरं त्वत्प्रसादाय भूयात् वेदानारायणीयं श्रुतिषु च जनुषस्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैरिदमिद कुरुताम् आयुरारोग्य सौख्यं जानकीकान्तस्मरणं गोपिका जीवनस्मरणं ஒன்னும் விலக்ஷணமான விஷயம் எது? வைலக்ஷண்யம்னா என்ன? ரொம்ப உத்தமமான ஒரு விஷயத்தை சொல்றது வைலக்ஷண்யம். அதுல 3-4 வைலக்ஷண்யங்களை நம்ம பெரியவாள்லாம் ரொம்ப உன்னதமா எடுத்து சொல்வா.
வக்திரு வைலக்ஷண்யம், ஸ்ரோத்ரு வைலக்ஷண்யம், ஸ்தல வைலக்ஷண்யம் அப்படிங்கிற வைலக்ஷண்ய திரயங்கள். விஷய வைலக்ஷண்யம், சொல்லுபவர் யார், கேட்பவர் யார், சொல்லும் விஷயம் யாது, எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. 4 வேணும் நமக்கு. யார் சொல்லியிருக்கா, யார பத்தி சொல்லியிருக்கா, அதே மாதிரி கேட்பவர் யார், எந்த இடத்துல சொல்லியிருக்கா. இதுக்குதான் பக்திரு வைலக்ஷண்யம், ஸ்ரோத்ரு வைலக்ஷண்யம், விஷய வைலக்ஷண்யம், ஸ்தல வைலக்ஷண்யம். இதுல முதல்ல நாம் கண்டுகொள்ள வேண்டியது ஸ்தலத்தினுடைய பெருமை. அதாவது ஸ்ரீ மகாபாரதம்ங்கிறது முடியும் தருவாய். மகாபாரத யுத்தம்ங்கிறது கிட்டத்தட்ட எல்லோரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு டேட்னா 3135-36 BCE நடந்திருக்கும். ஏன்னா அந்த மகாபாரத யுத்தம் முடிந்து ஒரு 34-35 வருடங்கள் கழித்து எப்ப தர்ம சம்ஸ்தாபனம் ஆயிடுத்தோ, எப்போ திருதராஷ்டிர புத்திரர்கள் ஒழிந்தார்களோ, எப்போது அதர்மம் ஒழிந்ததோ, தர்மம் தலைவோங்கியதோ, தர்மபுத்திரனின் ராஜ்யம் ஏற்பட்டதோ, அதுலேருந்து கிட்டத்தட்ட 34-35 வருஷங்கள் கழிச்சு, அதாவது 3102ஆம் வருஷம் அப்படின்னு ஒரு பெரியோர்கள் ஒரு கணக்கு வச்சிருக்கா. அப்போதுதான் கண்ணன் தன்னடி சோதிக்கு புறப்பட்டான். காரியம்தான் ஆயிடுத்தேன். அவர் தன்னடி சோதிக்கு புறப்பட்டு அப்போது கலியுகம் துவங்கியது. அப்போ 3102 அந்த டைம் பீரியட்ல தான் நம்ம கலியுகம் ஆரம்பிச்சதுன்னு சொல்றோம். எப்படி தெரியும்? பஞ்சாங்கத்துல நம்ம சொல்றோமே, இப்ப 1000 சொச்சம் வருஷம் ஆயிருக்குன்னா 2025 பிளஸ் நீங்க அந்த வருஷங்கள்லாம் சேர்த்தேன்னா உங்களுக்கு வந்துடும் 5000 சொச்ச வருஷம். கண்ணன் தன்னடி சோதிக்கு புறப்பட்டான். பஞ்சபாண்டவர்களும் ஸ்வர்காரோகணம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். அந்த தருவாயில் பஞ்சபாண்டவர்களுக்கு மத்தியஸ்தனாய் இருந்த அர்ஜுனன் என்கின்ற சவ்யசாச்சி, அவனுக்கு சுபத்ரை மூலமாக பிறந்த ஒரு பிள்ளைக்கு அபிமன்யுன்னு பேர். அபிமன்யுக்கு பஞ்சபாண்டவர்கள் 1 வருஷம் அஜ்ஞாதவாசம் இருந்தார். அந்த அஜ்ஞாதவாசம் இருந்த போது அந்த ராஜ்யத்தின் ராஜகுமாரி உத்தரா அப்படின்னு பேர், அவளோட விவாகமாறுது. ஆனா யுத்த களத்தில் அவன் வியூகத்தில் தோற்று போனான். தோற்று போகும்போதே அவன் பத்னி கர்ப்பவதியாக இருந்தாள் உத்தரா. அந்த உத்தரை கிருஷ்ணானுகிரகத்தில் பிறந்த குழந்தைக்குத்தான் பரீட்சித் அப்படின்னு பேர். இந்த பரீட்சித் ராஜாவான பிறகு பாம்பு தக்ஷகன் என்கின்ற பாம்பினால் தீண்டி மறிந்தான், மாண்டு போனான். அந்த பரீட்சித்துக்கு ஒரு பிள்ளை ஜனமேஜயன்னு பேர். நான் சொல்றதெல்லாம் 3102 BCEக்கு அப்புறம். ஏன்னா கண்ணன் தான் தன்னடி சோதிக்கு போயாச்சு. அப்புறம் இந்த ஜனமேஜயன்கிற ராஜா ஹஸ்தினாபுரத்துக்கு ராஜாவானான். சுபிக்ஷமா ஆண்டு கொண்டு வந்தான். ஒரு நாள் அது சில சந்தர்ப்ப வசத்தினால் அவனுக்கு தெரிய வருது, அப்பா எப்படி இறந்து போனான்னு. என்ன சொல்லி வச்சிருக்கானா, அப்பா போயிட்டார், ஏதோ ஹார்ட் அட்டாக் வந்து போயிட்டார், ஏதோ லிபிட் ப்ரொஃபைல் சரியா மெயின்டைன் பண்ணிக்கல, ஏதோ சொல்லிவிட்டாவா. பாவம் அவனுக்கு என்ன காரணம்னு தெரியல, அவன் மாட்டுக்கு ஆண்டு வந்தான். ஆனால் அவனுக்கு தெரிய வருது, அப்பா இறந்ததற்கு காரணம் பாம்பு கடி அப்படின்னு தெரிய வருது. அப்ப தெரிய வந்த பிறகு அவனுக்கு ரொம்ப கோபம். எப்படி பாம்பு எங்க அப்பாவை போட்டு கடிக்கலாம்? அது ஏதோ நடந்து முடிஞ்சுடுத்து. ஆனா இவனுக்கு ஒரு கோபம், ஒரு வெண்டெட்டா. என்ன பண்ணா, ஒரு யாகம் பண்ணா. சர்ப்பசத்திரம்னு பேர் அந்த யாகத்துக்கு. அதுக்கு நிறைய தாந்திரிகால் எல்லாம் கூட்டு, அவ கருப்பு உடையெல்லாம் தரித்து பாதி ராத்திரி வேளையில யாகம் பண்ண ஆரம்பிச்சா. யாகத்தின் நோக்கம் என்ன? பாம்புகள் அழிய வேண்டும். உலகத்துல ஒரு பாம்பு ஜீவிக்கப்படாது, அதுவும் முக்கியமா தக்ஷகன் ஜீவிக்கப்படாது. அந்த யாகம் பண்ண ஆரம்பிச்சான். யாகம் பண்ண ஆரம்பிச்ச தருவாயில எங்கெல்லாம் பாம்பு இருக்கும், நம்மாத்து கொல்ல போறோம், உங்காத்துக்கு முன்னாடி எல்லா பக்கத்துலயும் பாம்பெல்லாம் போய் விழ ஆரம்பிச்சுட்டு. அது ஆட்டோமேட்டிக்கா அப்படி இன்புட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். எங்கெல்லாம் பாம்பு இருக்கோ எல்லாம் வரணும். பன்னேர்கட்டா, வண்டலூர்ல இருந்து எல்லாம் போடுது. ஒரு பாம்பா விழ ஆரம்பிச்சது. கடைசியில் தக்ஷகன் விழணும். தக்ஷகன் இந்திரன் கிட்ட சரணாகதி பண்ணான். அது தெரிந்த ஜனமேஜயன் இந்திரனோடு சேர்ந்து தக்ஷகனும் இறக்க வேண்டும் என்கின்ற அந்த புத்தி ஏற்பட்டு, அந்த தக்ஷகன் அக்னியில விழ சமயத்துல ஆஸ்திகர்னு ஒரு மகரிஷி தடுத்தார். சொன்னார், இந்த மாதிரி எல்லாம் பாம்பெல்லாம் ஏதோ உங்க அப்பாவை கடிச்சுட்டு தப்புதான், அதுக்காக ஊர்ல இருக்க பாம்பெல்லாம் உட்காந்து கொண்டு இருப்பாளா, தப்புப்பான்னு சொன்ன ரொம்ப உபதேசம், ஹிதோபதேசம் பண்ண உடனே ஜனமேஜயன் நிறுத்தினான். இது வரைக்கும் புரியுறதா? புரிஞ்சாதான் மேல நகரம் கதை.
அதனால ஜனமேஜயன் நிறுத்தினான். ஆனா இத்தனை நாழி பண்ண யாகம், அந்த யாகத்துக்கு அனுகுணமா எத்தனையோ தவறே செய்யாத பாம்புகள் வந்து விழுந்தது இல்லையா? அப்போ நாகஹத்யா, எப்படி பிராமணனை கொன்னா பிரம்மஹத்யா வருமோ, நாகஹத்யா பாபம் தீண்டி அவனுக்கு துவச்சாரோகம் ஏற்பட்டது. பொதுவா பாம்புக்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை, தோல் உரியும். மோல்டிங்னு பேர், அதுக்கு மோல்டன் ஸ்கின்னு சொல்லுவா. அது அப்பப்போ தோல் உறிஞ்சு வைக்கும். அது துவச்சா ரோகம். ஒரு ஸ்கின்ல ரோகம் இருக்குன்னா ஏதோ ஒரு நாக சம்பந்தம் இருக்கணும். அவனுக்கு நோவு வந்து விட்டது உடம்பில். அது வந்து ரொம்ப பிராச்சீனக்காரெல்லாம் குஷ்டரோகம்ங்கிறா, சில பேர் வந்து எக்ஸிமாங்கிறா, சில பேர் சொரியாசிஸ்ங்கிறா, ஏதோ ஒன்றும் துவச்சாரோகம் ஏற்பட்டது. அப்போ இருந்த மகரிஷிகள் கிட்ட போய் கேட்டான், சுவாமி இதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? அவர் சொன்னார், நீ முதல்ல பண்ண தப்பினால் உனக்கு இது ஏற்பட்டது. அதுக்கு நீ என்ன பண்ணணும்? சாட்சாத்து பகவானை பிரார்த்திக்கணும். எங்கேன்னு கேட்டான். அப்போதுதான் குருவாயூர்ல போய் நீ பெருமாள் ஆராதனம் பண்ணணும்னு சொல்லி ஜனமேஜயன் குருவாயூருக்கு வந்தான் அப்படின்னு சரித்திரம். தக்ஷகேன மஹீந்திரேந்திர ஏன தே ஹிம்சிதః பித தஸ்மை பிரதி குருஷ்வத்வம் பன்னகாய துராத்மனே சர்ப்பசத்ரே வர்த்தமானே பாவகோபः பிரத்யக்ஷதி ஜனமேஜயஸ்ய ராஜர்ஷேஹே பாண்டவேயஸ்ய தீமதः. அவனுக்கு துவச்சாரோகம் ஏற்பட்டு குருவாயூருக்கு வந்தான்னா இதுலேருந்தே தெரியறது, குருவாயூர் கஷேத்திரத்துல இருக்கக்கூடிய பெருமாள் மினிமம் 5000 வருஷம் அங்க இருந்திருக்கணும். ஜனமேஜயன் எப்படி வந்திருப்பார்? அப்ப ஜனமேஜயனுக்கு ரோக நிவாரணம் ஏற்பட்ட ஸ்தலம் ஸ்ரீ குருவாயூர் ஒண்ணு.